ஆபத்தான ஹாண்டா வைரஸ் மற்றும் இபோலா வைரஸ் பரவலானது அபாயகரமான மற்றும் பிளவுகளை ஏற்படுத்தும் காலப்பகுதியில் ஏற்பட்டுள்ள புதிய நெருக்கடிகள் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானோம் கெப்ரோய்ட்ஸ் தெரிவித்திருக்கிறார். ஜெனீவாவில் ஆரம்பமான உலக சுகாதார அமைப்பின் வருடாந்த தீர்மானம் எடுக்கும் பொது சபை கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். அங்கு அவர் கொங்கோவில் ஏற்பட்டுள்ள புதிய இபோலா பரவல் குறித்து கருத்து தெரிவித்ததுடன் கடந்த வார இறுதியில் அதனை ஒரு சர்வதேச சுகாதார அவசர நிலை அவர் பிரகடனப்படுத்தியிருந்தார். அத்துடன் MV ஹொண்டியூஸ் என்ற சுற்றுலா கப்பலில் இருந்து பதிவான அரிய வகை ஹண்டா வைரஸ் பரவல் குறித்தும் அவர் இங்கு நினைவு கூர்ந்தார். உலகெங்கிலும் உள்ள சுகாதார அமைச்சர்கள் மற்றும் உயர்மட்ட பிரதிநிதிகள் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர் இந்த இரு வைரஸ்களினதும் பரவலானது நமது பிரச்சனைகள் நிறைந்த உலகில் புதிய நெருக்கடிகள் மட்டுமே என்று கூறியிருக்கிறார். உலகளாவிய மோதல்கள், பொருளாதார நெருக்கடிகள், காலநிலை மாற்றம் மற்றும் நிதி வெட்டுகள் நிறைந்த கடினமான ஆபத்தான மற்றும் பிளவுகள் உள்ள ஒரு காலப்பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா விலகியமை மற்றும் பெருமளவிலான நிதி வெட்டுகள் காரணமாக உலக சுகாதார அமைப்பு பெரிதும் பலவீனமடைந்துள்ள பின்னணியிலேயே இந்த 2026 உலக சுகாதார பொது சபை கூட்டம் நடைபெறுகிறது. இது குறித்து கருத்து தெரிவித்த சுவிட்சர்லாந்து சுகாதார அமைச்சர் எலிசபெத் பாம்ஸ்டைனர், உலக சுகாதார அமைப்பின் வரவு செலவு திட்டம் 21%, அதாவது சுமார் $1 பில்லியன் குறைக்கப்பட்டுள்ளதுடன் நூற்றுக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இழக்கப்பட்டு திட்டங்களும் வரையறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இருப்பினும் இந்த அவசர நிலைக்கு மத்தியிலும் உலக சுகாதார அமைப்பினால் ஆழமான சீர்திருத்தங்களை மேற்கொள்ள முடிந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜெனீவா பட்டதாரி நிறுவனத்தின் உலகளாவிய சுகாதார மையத்தின் இணை இயக்குனர் ஜூரி மூன் சுட்டிக்காட்டுகையில் உலக சுகாதார அமைப்பு இந்த கடினமான காலப்பகுதியை வெற்றிகரமாக எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இந்த ஹண்டா வைரஸ் நெருக்கடி மூலம் உலகிற்கு மிகவும் பயனுள்ள, நம்பகரமான, நடுநிலையான மற்றும் நிலையான நிதியுதவியை கொண்ட உலக சுகாதார அமைப்பின் தேவை மிக தெளிவாக புலப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். தமிழக சட்டசபை தேர்தலில் முதல் முறையாக களம் கண்ட தாவேக மகத்தான வெற்றியை பதிவு செய்தது. 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியேற்றிருக்கிறார். பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி MLA பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அந்த தொகுதிக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. இடைத்தேர்தலில் யாரை நிறுத்துவது என்பது குறித்து முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். இதற்கிடையே அதிமுகவை சேர்ந்த CV சண்முகம் மயிலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதால் அவர் வகித்த மாநிலங்களவை MP பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். எனவே அந்த இடம் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த ஒரு இடத்திற்கு மாநிலங்களவை MPயை நியமனம் செய்ய விரைவில் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அந்த அறிவிப்பு வரும் பட்சத்தில் தமிழக சட்டசபையில் பெரும்பான்மையான MLAக்களை கொண்ட தாவேகவிற்கு அந்த ஒரு உறுப்பினர் பதவி கிடைக்கும். அந்த வகையில் சட்டசபை தேர்தலில் வென்ற கையோடு ஒரு மாநிலங்களவை MP பதவியையும் தாவேக கைப்பற்ற உள்ளது. இந்த பதவி தாவேக முக்கிய நிர்வாகி ஒருவருக்கு வழங்க முதலமைச்சர் விஜய் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தாவேக முதல் MP என்ற அடையாளத்துடன் அவர் டெல்லி செல்வார். யார் அவர் என்பதுதான் அரசியல் அரங்கில் கேள்வியாக எழுந்திருக்கிறது. மாநில அரசியலை தொடர்ந்து டெல்லி அரசியலிலும் தாவேக தடம் பதிக்க இருக்கிறது.